உயிர்களுக்கு உணவளிக்கும் விவசாய சொந்தங்களுக்கு ரவிசங்கனுடைய அன்பான வணக்கம். நான் சாமி பிராண்டு வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பேசுகிறேன். நம்ம பேசிகிட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா குன்றத்தூர்னு சொல்லிட்டு லொக்கேஷனு. ஆனால் சென்னை பக்கத்தில், தாம்பரம் பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இது வைத்திலமேடுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா திருமுடிவாக்கன்னு சொல்லுவாங்க. அது பக்கத்தில் இருக்குது. இது இந்த லொக்கேஷனுக்கு வரணும்னா சாமி வீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் போய் டைப் பண்ணிங்கனாக்கா லொக்கேஷன் காமிக்கும். நீங்கள் இங்கே வந்து நேராக வந்து பார்த்து வாங்குறவங்க வாங்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 63 விதமான வீடர் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 197 விதமான அட்டாச்மெண்ட் இருக்குது, வீடர் அட்டாச்மெண்ட்ஸு. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான பெரும்பாலான மெஷினரிஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் வேணுன்றவங்க நேராக வந்து ஹேண்ட் டூல்ஸ் கூட இருக்குது, நேராக வந்து பார்த்து வாங்குறவங்க வாங்கிக்கலாம். நடந்து ஓட்டுற வீடர்லாம் வந்து உட்காந்து ஓட்டுற வீடராக மாற்றுறதுல நம்ம தான் முதல் பண்ணியிருக்கிறோம். இங்கே எல்லாமே மாற்றின்னு இருக்கிறோம், விதவிதமாக மாற்றி வச்சுருக்கிறோம். அதில் வந்து நீங்கள் நேரே பார்த்து வந்து வாங்குறவங்க வாங்கிக்கலாம், இல்லை ஃபோனில் பேசி கேட்டிங்கனாலும் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரென்ச்சர்னு சொல்லிட்டு பேர். இந்த ட்ரென்ச்சர் என்ன வேலைங்க பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொட்டு நீர் பாசனம், அப்புறம் நீர் பாசனத்துக்குலாம் வந்து பைப்பு பதிப்பாங்க இல்லையா, அந்த பைப்பு பதிக்கிறதுக்கு பள்ளம் எடுப்பாங்க இல்லையா, அதில் வந்து ஜேசிபி மிஷின் வச்சு தான் பள்ளம் எடுப்பாங்க, இல்லைன்னா ஆள் வச்சு கடப்பாரை வச்சு குத்தி பள்ளம் எடுக்கணும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்குது. இதில் வந்து இது அகலம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 இன்ச்சு பைப்பு போடுற அளவுக்கு சைஸ் இருக்கும். இது 90 mm வரும். அது நீங்கள் ஒரு 3 இன்ச்சு பைப்பு ஈஸியாக பள்ளம் போடலாம். 1 மீட்டர் ஆழம் வரைக்கும் அப்படியே பள்ளம் எடுத்துன்னு போக முடியும். இப்போ இதை எப்படி நம்ம உபயோகப்படுத்துறது, ஸ்டார்ட் பண்ண போகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்ட் டிரைவ் தான் கொடுத்துருக்குது. இன்ஜினை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா 420ன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜின். இது பெட்ரோல் இன்ஜின், 4 ஸ்ட்ரோக் இன்ஜினு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த ஆயில் ஊற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 ml தான். இது ஆயில் மாற்றுறது வந்து 800 ml. நீங்கள் சப்போஸ் ஆயில் மாற்ற வேண்டிய தேவை இருந்ததுன்னா அந்த இப்போ கட்டுறாரு இல்லைங்களா, அந்த நாப்பை கட்டிட்டு அதில் ஆயில் ஊற்றணும். அது ஆயில் ஊற்றுறதுக்கு முன்னாடி பழைய ஆயில் ட்ரெயின் பண்ணுறது ஒரு போல்ட் இருக்குது. அந்த போல்ட்டை கட்டினீங்கனாக்கா அந்த ஆயில் ஃபுல்லாக கீழே கொட்டிடும். திருப்பி அந்த போல்ட்டை அப்படியே டைட் பண்ணிவிட்டு இந்த இப்போ கட்டினார் இல்லைங்களா, அந்த நாப்பை கட்டிட்டு ஆயிலை ஃபில் பண்ணிங்க. 2040 ஆயில் 800 ml. ஓகேவா? இதில் வேறு எதுவும் இதில் ஏர் ஃபில்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் இது. அதனால் ஆயிலெலாம் ஊற்ற வேண்டிய தேவை கிடையாது இதில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கியர் பாக்ஸ் கிடையாது, டைரக்ட் டிரைவ் தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்குது. கிரீஸ் அடிக்க வேண்டிய இடம் ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. இது ஒரு பாயிண்ட்டு, அது 2வது பாயிண்ட்டு, 3வது பாயிண்ட்டு உள்ளார ஒன்று இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் உபயோகப்படுத்தினதுக்கப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் உபயோகப்படுத்தினதுக்கப்புறம் இதுக்கு வந்து கிரீஸ் கொஞ்சம் அடிச்சுக்கோங்க. அதிகப்படியான வேலை இருக்குதுனாக்கா கிரீஸ் அடிச்சுட்டு உபயோகப்படுத்தினீங்கனாக்கா உங்களுக்கு லாங் லைஃப் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி உபயோகப்படுத்துறதுன்றதை வந்து பார்க்க போகிறோம். இவர் ஒரு வாட்டி காமிச்சிருவார். அதுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது இந்த காமிச்சதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணியே காமிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது எமர்ஜென்சி ஆஃப் சுவிட்ச். இந்த எமர்ஜென்சி ஆஃப் சுவிட்சை வந்து ஆன் பண்ணிக்கணும். அதில் அது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆக்சிலேட்டர் கொஞ்சம் கொடுத்துக்கணும். ஆக்சிலேட்டர் வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று இருக்குது. இது வந்து சோக். அந்த சோக் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆன் பண்ணி வச்சுக்கணும். அது ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணணும். இது வந்து ஆன் பண்ணியிருக்கு. ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து ஆன் பண்ணணும். இங்கே சுவிட்ச் ஒன்று இருக்குது, இங்கே ஆஃபில் இருக்குது. இது ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரோப் ஸ்டார்ட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் வந்து இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுற மெத்தடு. இதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சுற்ற ஆரம்பிக்கும். சுற்ற ஆரம்பித்த உடனே ஸ்பீடு கொடுத்தீங்கன்னா செயின் சுற்றின்னு இருக்கும். அதுக்கப்புறம் இறக்குறது எப்படின்னு சொல்லிட்டு காமிக்க போகிறாரு. இது வந்து நம்ம அந்த செயினை வந்து ட்ரென்ச்சிங், அந்த செயினை வந்து இறக்குறது எப்படின்னு காமிக்க போகிறாரு. இது வந்து ஒரு லிவர். அந்த லிவர் இந்த காலால் அமுக்கின்னு லைட்டாக மேலே தூக்குனீங்கன்னா அது கீழே இறங்கிடும். எவ்வளோ ஆழம் வேணுமோ அதுக்கு ஆழத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இது அந்த பாயிண்டில் வந்து உள்ளார அமுக்கலாம். இதை அமுக்கி முடிச்சுட்டு ஓடினதுக்கப்புறம் ஒரு பள்ளம் ஒரு குறிப்பிட்ட அளவு உங்களுக்கு பள்ளம் நவுத்தினதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் பாரை பிடிச்சி கொஞ்சமாக கொஞ்சமாக நவுத்தினே வந்தீங்கன்னாக்கா டயர் மேலே தூக்கின்னு இருக்கிறது வந்து காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ட்ரென்ச்சர் கீழே போயிருக்கும். அந்த சமயத்தில் வந்து டயர் வந்து பூமியில் பட்டுன்னு இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு டயர் தூக்கின்னு இருக்குது. ட்ரென்ச்சர் கீழே போயிருக்கிற கண்டிஷனில் அது அந்த மாதிரி தெரியுது. இப்போ இந்த வேலையை முடிச்ச உடனே உங்களுக்கு ட்ரென்ச்சர் வேலை முடிஞ்சிடுச்சு, பள்ளம் போட்டு முடிச்சாச்சு அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் ஆப்ரேட்டர் அந்த பக்கம் போய் லைட்டாக தூக்கி இந்த லிவர் மேலே தூக்கி விட்டிங்கன்னா தூக்கிட்டு லாக் பண்ணிக்கணும். அந்த இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிங்கனாக்கா, ரிலீஸ் பண்ணிவிட்டு மேலே எடுத்துன்னு போய் விட்டிங்கனாக்கா மேலே வந்துடும். அது அந்த டாப்பு இதில் விட்டிங்கனாக்கா லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுற வேலையை பண்ணிக்கலாம். இதை மூவ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் கூட சொல்கிறேன்.
இது வந்து ஹேண்டில் பார் வந்து ஆப்ரேட்டர் உயரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை லூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ உயரம் வேணுமோ அவரோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி திட்டமாக செட் பண்ணிக்காங்க. உயரமான ஆள்னா கொஞ்சம் உயரமாக மேலே தூக்கி செட் பண்ணிக்கலாம். குள்ளமான ஆள்னா கொஞ்சம் கீழே தூக்கி. நம்ம இந்த ஆப்ரேட்டரோட ஹேண்ட் வந்து இந்த கண்டிஷனில் வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா வேலை பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயின் இல்லாமல் இருக்கும். இந்த கண்டிஷனில் தான் இருக்கணும். எல்போ இந்த கண்டிஷனில் வர மாதிரி உயரம் வச்சு செட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து தம் ரூல். அது மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது வந்து இப்போ ப்ராக்டிக்கலாக ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. பார்த்துக்கோங்க. லிவரை அழுத்திட்டு அந்த லாக் ஒன்று இருக்குது, அந்த லாக் போட்டு விடணும். அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துடணும். அதிகமாக கொடுத்துட்டு ஆன் ஆஃப் சுவிட்சை ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிவிட்டு சோக் போட்டுக்கணும். அவ்வளோதான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த சுவிட்சை விட்டிங்கனாலே ஆஃப் ஆகிடும். எமர்ஜென்சி சுவிட்சு அங்கே விட்டிங்கனாலே ஆஃப் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து இதில் கட் பண்ணி வர மண்ணை வெளியே தள்ளுறதுக்கு இங்கே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா சைடில் தள்ளி விட்றோம் எல்லாத்தையும். இது சம்மந்தமாக இன்னும் நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா ஃபோன் பண்ணி கேட்டிங்கனாலும் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறோம். வாழ்க விவசாயம், வாழ்க விவசாயி. நன்றி.